ரீசெண்டாக சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ வேற எந்த ப்ராடக்ட்டுக்கும் கொடுக்காத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்காகவே செப்பரேட்டாக ஒரு ரேக் செக்ஷனே போட்டு இந்த ப்ராடக்ட்டை மட்டும் வரிசையாக வேற வேற விலையில இருக்கக்கூடிய சேம் பிராண்டு சேம் ப்ராடக்ட்டை வரிசையாக அடுக்கி வச்சிருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் தான் இது. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து எங்கேயாவது முக்கு மூலையில் இருக்கும். 3வது ரேக்கில் முக்கில் வந்து இந்த ப்ராடக்ட்டை வச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த கடலை மிட்டாய் தான் அதிகமாக விற்கப்பட வேண்டிய ப்ராடக்ட். இதை நம்ம தூக்கி எறிய வேண்டிய ப்ராடக்ட். ஏன்னா இதோட இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்றது நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியுது. இதோட இன்கிரீடியன்ட் வந்து மெயின் இன்கிரீடியன்ட் வந்து வேர்க்கடலை. அது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. அதோட கொஞ்சம் இந்த சுகரை சீனியை கரைச்சி ஊற்றி இந்த மாதிரியான ஒரு மிட்டாயை ரெடி பண்ணுறாங்க. நமக்கு தேவைக்கு இனிப்பும் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வேர்க்கடலையும் சேர்ந்து கிடைக்குது. ஆனால் இதோட மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து சுகர், அதுக்கப்புறமா வந்து மைதா, அப்புறமா பாம் ஆயில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேரும். அண்ட் இது வேர்க்கடலை மிட்டாய் அப்படின்னா இதில் வேர்க்கடலை இருக்கும். ஆனால் இதில் சீஸ் பவுடர், அந்த சீஸ் வேஃபர்ஸ் அப்படின்னா இதில் சீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 3.5% தான். இதோட விலையும் கம்மி, அட்ராக்டிவான பேக்கெட்டு அண்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான இமேஜஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம டக்குன்னு எடுத்து கார்ட்டில் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். பட் வாங்கும்போது நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு வாங்குறது நல்லது. இதுக்கு பதிலாக நம்ம இதை வாங்கினோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் எந்த விதமான பெரிய கெடுதலும் கிடையாது. இதுலேயும் 30% சுகர் சேருது. ஸோ அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்துக்கலாம். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்.